நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் கடக ராசியில் அமர்ந்து அதிசாரமாக உள்ளே நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சக ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதே போல் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக சமசத்ம பார்வை என்று சொல்லுவோம், அந்த பார்வை மூலமாக பார்க்குறாரு. அதுக்கடுத்தபடியாக துலாம் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அப்போ இந்த பார்வைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கும்போது ஒரு விஷயந்தான், கடன் கடன் கடன். எப்பா சாமி, என்னால் கடனை கட்ட முடியல, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன், என்னால் திரும்ப சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா குருவின் பார்வை மூலமாக உறுதியாக பிரச்சனை சால்வ் ஆகும், உறுதியாக கடன் சுமை குறையப் போகிறது. மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. மன அழுத்தம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட போன வருடம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எதையுமே ஒரு நிலையான தன்மையில் முடிவெடுக்க முடியல, ஃபுல்லாமே டிப்ரெஷன், குழப்பம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்திருக்கும். அந்த நிலையை அப்படியே மாற்றி குரு பகவான் மன அழுத்தத்தை நீக்கப் போகிறார். அதே போல் பொருளாதார விஷயங்களில் ஏற்கனவே ஏற்பட்ட தடைகள் அத்தனையுமே விலகப் போகுது. எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, கொடுத்த பணம் வரல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப ஒற்றுமை என்பது இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவினர்கள், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என் குடும்பம் போல் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இதில் நம்மளுடைய துலாம் ராசியில் யாரெல்லாம் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும் அல்லது மேற்படிப்புக்காக வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்களோ, அல்லது ஏற்கனவே வெளி மாநிலத்திலேயோ நாட்டிலேயோ வெளி ஊர்லேயோ படிக்கிறீங்களோ, அத்தனை விதமான மாணவர் செல்வங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும், நல்ல திறமையான ஒரு குழந்தை, பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உறுதியாக பயன்படும். நீங்கள் அப்படியே உங்களுடைய எந்த போட்டியில் நீங்கள் கலந்துட்டால் வெற்றி பெறுவீங்க. இந்த போட்டி அந்த போட்டி, எந்த போட்டினாலும் வெற்றி தான். துலாம் ராசிக்கு வெற்றிக்குரிய ஒரு கனி உறுதியாக காத்திருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கான செயல்பாடை, உங்களுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக சிந்தித்து உங்களுடைய சுய ஜாதகத்தை சோதித்து அதனை பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்கான செயல்பாடை செயல்படுத்தலாம். நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டாக போகிறது. புதிய வீடு மனை கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் சாதகமாக தருகின்றன. நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அதிகாரி என்று சொல்லக்கூடிய அரசாங்க துறையில் வேலை பார்க்கின்ற அத்தனை வகையான மேல் அதிகாரிக்குரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் யாரெல்லாம் பணி செய்கிறீர்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் குரு பார்வை மூலமாக ப்ரொமோஷன் உண்டு. ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருந்தீங்கல்ல, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களை தேடி கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகுது.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இனி வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசித்து பண்ணிங்கன்னா வெற்றி மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய துலாம் ராசிக்கு குரு பார்வை மூலமாக உறுதியாக கிடைக்கப் போகுது என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.